இன்னைக்கு நம்ம உடம்புல ரத்தம் குறைபாடு, அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் சரியாக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வீட்டில் சமைக்கக்கூடிய ஒரு பழம் தான் தக்காளி பழம். அந்த தக்காளி பழம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் பழுத்து கனிஞ்சு போகாமல், காயாகவும் இல்லாமல் ஒரு நிதானத்தில் கரெக்டாக பக்குவமாக வாங்கி கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதில் 3 தக்காளி பழத்தை அந்த சுடு தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து தோல் உரிக்கணும். அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த பழத்தை கட் பண்ணி மிக்சியில் போட்டு சுடு தண்ணி அல்லது பால் இதை மிக்சியில் ஊற்றி 1 கிளாஸு ஜூஸாக அடித்து குடிக்கும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் இரத்தமும் ஊற செய்யும் நம்ம உடம்புல. இதன்படி தினசரி செய்யும்போது சகல ஆரோக்கியமும் கிடைக்கும். அதனால தான் நமது முன்னோர்கள் எல்லாம் ஒன்னொன்னையும் பார்த்து குழம்புல தக்காளி சேர்க்கணும், மஞ்சள் சேர்க்கணும், வெந்தயம் சேர்க்கணும், இவ்வளோ மிளகா சேர்க்கணும், இவ்வளோ தனியா சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி வச்சாங்க. அதாவது அறுசுவையும் மனுஷனுக்கு தேவை. அந்த அறுசுவை இல்லாத போது தான் நமக்கு ரத்தம் குறைபாடும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகுது. ஆகையினால அந்த மாதிரி யாரும் எப்பாவது ஒரு வாட்டி தான் வீட்டில் அமையும் அந்த அறுசுவை, அவங்களுக்காக தெரியாமல் அமையிறது. ஆகையினால நாம் இந்த ரத்த குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த தக்காளி பழம் 3 எடுத்து நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நமக்கு ரத்தமும் ஊறும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.